Hi, hello, welcome back to our channel Options Master Guide. தம்ப்லைன்ல பார்த்த மாதிரி இது எலான் மஸ்குக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் நாம நன்றி சொல்ல வேண்டிய நேரம். ஏன்னா எலான் மஸ்கோட ஃபண்டால தான் ட்ரம்ப்பால ஜெயிக்க முடிஞ்சது. ட்ரம்ப் ஜெயிச்சனால தான் மார்க்கெட்ல இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காப்ல. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா, என்னோட போர்ட்ஃபோலியோலாம் மைனஸ்ல ரெட்ல ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இன்வெஸ்டரா இருக்கிறவங்க நினைப்பீங்க. ஆனா இந்த நேரம் யாருக்கு வாய்ப்பு அப்படின்னா, மார்க்கெட்ல புதுசா உள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான டைமா இருக்கும் ஒரு இன்வெஸ்டரா. ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க லோ பிரைஸ்ல தான் பை பண்ணணும். அந்த லோ பிரைஸ் மார்க்கெட் இப்படி ஃபால் ஆகும்போது தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா மாறும். ஒரு ட்ரேடரை பொறுத்தவரையும் லோ பிரைஸ் அப்படின்றது கிடையாது. ஏன்னா ட்ரேடரால மார்க்கெட் ஏறினாலும் ப்ராஃபிட் பண்ண முடியும், இறங்கினாலும் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனால் ஒரு இன்வெஸ்டர் நல்ல ப்ராஃபிட்டை பண்ணணும் அப்படின்னா ப்ரைஸை ஒரு லோலே வாங்கி அதை நீண்ட நாளைக்கு ஹோல்ட் பண்ணுறது மூலயமா தான் ஒரு இன்வெஸ்டரால நல்ல ப்ராஃபிட்டை பண்ண முடியும். அதுக்குண்டான வாய்ப்பு தான் இப்போ நமக்கு மார்க்கெட்டில் காமிக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபியூச்சர் ஏப்ரல் மந்தோட ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா 22,958 க்ளோஸ் ஆயிருக்கு வெள்ளிக்கிழமை. ஆனால் இப்போ கிஃப்ட் நிஃப்டி ட்ரேட் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணியிருக்குது 22,343 க்ளோஸ் பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 600 பாயிண்ட் டவுன் அப்படின்ற மாதிரி இண்டிகேட் பண்ணுது. ஓப்பனிங்கில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இருக்கிற சூழலில் நமக்கு ஃபியூச்சர் க்ளோஸ் ஆயிருக்க இடத்துல இருந்து 600 பாயிண்ட் டவுன்ல ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பா இங்க காமிக்குது. ஸோ இந்த மாதிரியான நேரத்துல ஒரு இன்வெஸ்டர் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது மொத்த பணத்தையும் இப்பவே இன்வெஸ்ட் பண்றது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமா இப்போல இருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. மார்க்கெட் அப்படின்றது ஏறுறதுக்கு தான் இருக்குது, அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் அப்படின்றது ஏறுறதுக்கு மட்டும்தான் இருக்கு. நாட்டோட ஜிடிபி இந்த ஷேர் மார்க்கெட்ல இருந்து தான் வருது. ஸோ மார்க்கெட் எப்பவுமே ஏறதான் செய்யும், இறங்கி இறங்கி ஏறும், அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு இறங்கினாலும் ஒரு இன்வெஸ்டரா பயப்படாம தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போதைக்கு வந்துகிட்டு இருக்க ஃபால் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்போட டேரிஃப் பிளானால தான் வந்துகிட்டு இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்றவர் ஒரு பிஸ்னஸ்மேன். அதுக்கு அடுத்து தான் இப்போ அமெரிக்காவோட பிரசிடென்ட். அந்த பிஸ்னஸ்மேனோட நினப்பு எப்படி இருக்கும்னா, ப்ராஃபிட் பண்றது மட்டும்தான் பிஸ்னஸ்மேனோட நினப்பா இருக்கும். ஒரு பிஸ்னஸ்மேன் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா லோ ப்ரைஸ்ல ஒரு பொருளை வாங்கி ஹை ப்ரைஸ்ல விற்கிறது. மார்க்கெட் எல்லாம் ஆல்ரெடி ஹை ப்ரைஸ் பக்கத்துல இருக்கிறனால மார்க்கெட்டை லோ ப்ரைஸ்க்கு எடுத்துட்டு வராங்க. இப்போதைக்கு அவங்களோட பிளான் இதுவாக தான் இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ இன்வெஸ்டரா இந்த இடத்துல தைரியமா நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. இந்த ஃபால் ஒரு வாரத்துலயும் ஸ்டாப் ஆகலாம், ஒரு மாசத்துலயும் ஸ்டாப் ஆகலாம், இல்ல 6 மாசமும் ஆகலாம், ஒரு வருஷமும் ஆகலாம். கொஞ்சம் கொஞ்சமா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு இது ஒரு சரியான டைமா இருக்கும். இதை தான் இந்த வீடியோல சொல்ல நினைச்சேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.